ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம நிறைய டூர் பார்த்துருப்போம். இன்றைக்கி என்னென்னா என்னோடய ஹால் டிக்கெட்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். என்னென்ன எக்ஸாம் எழுதியிருக்கேன்னு கையில் நம்ம சர்ச் பண்ணும்போது இவ்வளோ தான் கிடச்சிது. மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். இதை விட இன்னும் ஒரு 4-5 எக்ஸாம் எக்ஸ்ட்ரா எழுதியிருப்பேன். இது வேணால் நம்ம ஹால் டிக்கெட் டூர்னு வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன எக்ஸாம் எழுதியிருக்கோன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அந்த இயரோடு பார்க்கலாம். ஸோ இது டான்ஜெட் கோல எழுதுனது. இயர் பார்த்திங்கன்னா 2018 எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கூப்பிடல, இசிஏயும் கூப்பிடல. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில். இது என்ன போஸ்ட்டுக்குன்னா ஏஇ எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு. நான் இசிஇ முடிச்சிருக்கேன், அதுக்கு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ் டிஆர்பியில் பார்த்திங்கன்னா எந்த இயர் எழுதியிருக்கோம்? 2021 எழுதணும். அதுக்கப்புறமும் அது கூப்பிடவே இல்லை. அது இதுக்கு லெக்சரர் போஸ்ட்டுக்கு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஆர்ஆர்பியில் பார்த்திங்கன்னா லோக்கோ பைலட் டெக்னீஷியன் என்டிபிசி அதில் எழுதின அந்த எக்ஸாமு. தென் இது அதோட தான். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் பார்த்திங்கன்னா மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ் பிஇ எலிஜிபிள் சொல்லியிருந்தாங்க. அந்த மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த வானியல் ஆய்வு மையம் இருக்கு இல்லையா, அதில் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த எக்ஸாமோட ஹால் டிக்கெட் இது என்னென்னு பார்த்திங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அது என்னென்னா இந்த எக்ஸாம் எலக்ட்ரானிக்ஸில் போஸ்ட் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் பின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. இந்த எக்ஸாம் எதுக்கு கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னா, இந்த கோல்டுக்கெலாம் ஐஎஸ்ஏ ஏதோ ஹால்மார்க் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுவா இல்லை அது ஏதோ டெஸ்டிங் இதுலேயே இன்ஜினியர்ஸ் கேட்டிருந்தாங்க ரெக்ரூட்மெண்ட்டில். ஸோ இது எக்ஸாம் அப்ளை பண்ணேன், ஹால் டிக்கெட்டெல்லாம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டே எக்ஸாம்னால் மொதல் நாள் இமெயில் வந்துடுச்சு, எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாமே நடக்கலை. நெக்ஸ்ட்டும் அதுக்கப்புறம் கூப்பிடவும் இல்லை. இது ஐஎஸ்ஆர்ஓ நமக்கு தெரியும். அதில் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். இயர் 2017. நெக்ஸ்ட்டு இதுதான் அட்டம்ப்ட்டுமாங்களா, அது மாதிரி 4 அட்டம்ப்ட் விடாமல். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் முன்னாடி கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்னு சொல்லி அதிலேருந்து நமக்கு கூப்பிடுவாங்க. எதுக்கு? ஏஇ எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு, இந்த பிடபிள்யூடி வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் இதிலெல்லாம் கூப்பிடுவாங்கல்ல, அது டிஎன்பிஎஸ்சி மூலமாக இப்போ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸாக இருக்குது அந்த எக்ஸாமு. இது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் 2 எக்ஸாம் இருக்கும், 2 பேப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது 2018 அட்டன் பண்ணது. நெக்ஸ்ட்டு அதே போஸ்ட்டுக்கு தான் எந்த இயர்னால் 2019 அட்டன் பண்ணது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடலை. இசிஏ கால் பண்ணாங்களா இல்லை கொரோனா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க நடுவில் ரெக்ரூட்மெண்ட் தான், நான் இசிஏ கூப்பிடலன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட்டு 2024 அந்த ஜானில் நடந்ததில்ல, ஜான்வரியில். இதில் நான் ஃபஸ்ட்டு 2 இதில் ரிட்டன் டெஸ்ட்டு கிளியர் பண்ணல. இதில் ரிட்டன் டெஸ்ட்டு ஓசிவி வரைக்கும் செலக்ட் ஆனால் நான் நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு நான் செலக்ட் ஆகலை. தென் இது தான் இப்போது நம்ம 21/10/2024 நடந்தது. இதில் தான் நான் செலக்ட் ஆகி ஏஇ போஸ்ட் எடுத்திருக்கிறேன். இதுவும் அதே கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் தான். கடைசியாக பாருங்களேன், வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம். இது எதுக்கு காமிக்கிறேன்னா, இபியில் சொல்லி நமக்கு இது வந்தது இல்லையா, ஏஜ் லிமிட் போட்டாங்கள்ல, அப்போ 2018 பக்கம் எப்பயோ இது பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வரலை, அவங்க கண்டக்ட் பண்ணல. இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுக்கிறாங்க. அவங்க கண்டக்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏஜ் லிமிட் போட்டாங்க. இப்போ ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அந்த இதெல்லாம் ஃபார்ம்லாம் எடுத்து சைன்லாம் பண்ணி குரூப்பில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ பண்ணது இது. ஓகேங்களா? இதுதான் என்னோடய ஹால் டிக்கெட் டூர்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க, எப்படி சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபோக்கஸில் போங்க. நிறைய ஃபெயிலியர்ஸ் வரலாம், இருந்தாலும் ஒவ்வொரு லேர்னிங்காக ஃபஸ்ட்டு ஒரு 50% ஆஃப் மார்க்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு 60% வரும், 70% அப்படி நம்ம ஃபைனலாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஜாப் கிடைக்கும் கண்டிப்பாக. நம்ம சீரியஸாக ட்ரை பண்ணோம்னா. ஸோ முயற்சியை விடாமல் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கைஸ். தேங்க்ஸ்.